வணக்கம். வியூவர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு செய்தி. எல்லாருமே நல்ல நேரம் பார்க்குறீங்க இல்லையா? பஞ்சாங்கத்தை பார்க்கறதுலாம் நல்ல நேரம் பார்க்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. எங்கள் முன்னோர்கள் சொன்னது, இது சித்தர்கள் சொன்னது, எங்கே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஜென்ரேஷன் 5 ஜென்ரேஷன் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி மேல் வெற்றி குமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தை ஃபில்அப் பண்ணிங்க. இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்க. இந்த நட்சத்திரத்துல இருந்து நட்சத்திரத்தை கணக்கெடுக்கணும். எப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமைமா? ஃபர்ஸ்ட் டே என்னது வாரத்துல? சரி, சண்டேல இருந்து கணக்கு வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு விசாக நட்சத்திரம் எடுக்கணும். விசாக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் எடுக்கணும். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நட்சத்திரமா? இப்ப உத்தரம். விசாகத்துக்கு உத்தரம் எத்தனாவது நட்சத்திரம்? விசாகம் டு புனர்பூசம் 19. விசாகம் டு புனர்பூசம் 19. புனர்பூசுக்கு அடுத்து என்னது? பூசமா 20, ஆயிலியம் 21, மகம் 22, பூரம் 23, உத்திரம் 24. பரவாயில்ல, நீங்க தான் ஜெயிச்சீங்க. 24ல எத்தனை 7 போகுது? 21 எடுத்துருங்க. மிச்சம் எத்தனை இருக்கு? எத்தனை 7 போகுது? அதுல மிச்சம் எத்தனை இருக்கு? 3 வந்தா நல்ல நாள் கிடையாது. 4, 5, 6 வந்தா நல்ல நாள். இனிமே புரியும். இப்ப புரியும் பாருங்க. அடுத்து என்ன கிழமை? திங்கக்கிழமைக்கு பூராட நட்சத்திரம். ஓகேவா? இன்னைக்கு நட்சத்திரத்தை எடுத்துடுங்க. உத்தர நட்சத்திரம் எடுத்துடுங்க. 23 வருதா? 21 கழிங்க. மிச்சம் எத்தனை வருது? நல்ல நாள் இல்லை. அதுக்கு அடுத்து என்ன நாள்? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கு அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? அவிட்டத்துல இருந்து உத்தர எத்தனாவது நட்சத்திரம்? 16. நீங்க அப்ப கணக்கே பார்க்கல, குத்து மதிப்பா போடுறதா? அவிட்டத்துல இருந்து உத்தர எத்தனைன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 16 வரும். எப்படி 17? 16. இப்ப எத்தனை வருது? 17 வருது. இருங்க. அவிட்டம் டு மிருகசீரிஷம் 10, 16 தானே வருது. என்ன சார், எங்க கணக்கில் விட்டீங்க? மிருகசீரிஷம் 10. சித்திரைக்கு ஏன் போறீங்க? மிருகசீரிஷம் 10 விட்டுருங்க. ஆமா. திருவாதிரை 11, புனர்பூசம் 12, பூசம் 13, ஆயிலியம் 14, மகம் 15, பூரம் 16, உத்திரம் 17. ஓகே, இருக்கு. செக் பண்றது தப்பே கிடையாது. கோட்டை விட்டோம்னா அப்புறம் முடிச்சுட்டு அந்த 17ல ரைட்டு. 17ல 14 பணம் வச்சு அவ்வளவு. இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது. இன்னைக்கு நல்ல நாளா கிடையாது. இப்படித்தான் நல்ல நாள் எடுக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு கரண்ட்ல என்ன நட்சத்திரம் ஓடிடுன்னு பார்க்கணும். அந்த நல்ல நாள் கூடிய நட்சத்திரத்துல இருந்து கரண்ட்ல ஓடுற நட்சத்திரத்தை கூட்டணும். கூட்டி எத்தனை 7 வருதோ அத்தனை 7 தூக்கிடணும். மிச்சம் வரக்கூடிய எண்ணு 4, 5, 6 வந்துச்சுன்னா அது மிக அருமையான நாள். இதை தெரியாம ஒருத்தர் நல்லது செஞ்சா கூட ஜெயிச்சிருவான். புரியுதா? அதான் போக புரியணும். புதன்கிழமைக்குரிய நட்சத்திரம் வந்து ரேவதி. சரி, ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. மகன் வச்சுங்க. மகன் வச்சுடுங்க. ரேவதியில இருந்து மகன் எத்தனாவது நட்சத்திரம்? எப்படி? ஆயிலியம் 10, மகம் 11. ரைட்டு. 7 போனா மிச்சம் எத்தனை? நல்ல நாள். இதாம நல்ல நாள் எடுக்கிறது. ஒரு அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது வந்து சித்தர்கள் குறிச்சது. இந்த நட்சத்திரத்திலிருந்து அன்னைக்கு கரண்ட்ல என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கோ கூட்டி எத்தனை 7 வருதோ அத்தனை 7 வகுக்கணும். மிச்சம் வர்றது 4, 5, 6 வந்துச்சுன்னா மிகவும் சிறப்பான நாள். சரி, வியாழக்கிழமைக்கு உண்டான நட்சத்திரம் எழுதுங்க. ரோகிணி. ஆமா, வியாழக்கிழமைக்கு ரோகிணி. ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கப்பா. திருவோணம். ரோகிணில இருந்து திருவோணம் எத்தனை? 19. 19ல 14 போனா
நல்ல நாள். ஓகேவா? அப்போ இதை கூட்டுறீங்க, எத்தனை 7 வருதோ அத்தனை 7ஐயும் தூக்கிடணும். மிச்சம் வர்றது 4, 5, 6 வந்தா சிறப்பான நாள். ஆனா எதுவும் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ரைட். அடுத்து வெள்ளிக்கிழமை, பூச நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். அதுல என்ன கணக்கு எடுக்கணும்? வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் சொல்லுங்கப்பா. பரணி. பூச டு பரணி எத்தனை? 23. ரைட்டு. 23ல 21 தூக்கியாச்சு. எப்படி வரும்? 21 தூக்கியாச்சுன்னா எப்படி 5 வரும்? 23ல 21 எடுங்க, 3 7 எடுங்க. 7 எத்தனை 7 வரும் அத்தனை 7 தூக்கிடணும். மிச்சம் எத்தனை வருது? அன்னைக்கு நல்ல நாள் இல்லை. சனிக்கிழமை. இதோட முடிஞ்சது. சனிக்கிழமை உத்திர நட்சத்திரம். ஆமா, உத்திரத்துல இருந்து கணக்கெடுக்கணும். அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கப்பா. உத்தரத்துல இருந்து சதவீதத்தினா நட்சத்திரம் 13. 7 போனா 6 வருதா? அப்போ சூப்பர், நல்ல நாள். நல்ல ஞாபகம். 7 நாளைக்கு ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்கேன். அந்த நட்சத்திரத்தை தான் கணக்கெடுக்கணும். அன்னைக்கு கரண்ட்ல ஓடி இருக்கிற நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்துல கூட்டக்கூடாது. இந்த 4 நட்சத்திரத்துல தான் எடுக்கணும். எடுத்து அந்த கரண்ட் நட்சத்திரத்தை கூட்டணும். கூட்டி எத்தனை 7 வருதோ அத்தனை 7 தூக்கிடணும். வகுத்துட்டு மிச்சம் வர்றது 4ஆவோ 5ஆவோ 6ஆவோ வந்தா அவன் தெரியாம என்ன காரியம் செஞ்சாலும் சரி, வெற்றி மேல வெற்றி கொடியேட்டி பறப்பான். ஆனா 2, 3 உள்ள மாட்டிக்கிட்டான், கஷ்டம்தான். அன்பர்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 நாள் தெளிவா சொல்லிட்டேன் நட்சத்திரத்தை. இது எந்த நூல்லையும் இருக்காது. எங்க சியா சொன்னது. சியான்னா எங்க தாத்தாக்கு தாத்தா. ஏன்னா எங்க சியா நான் பார்த்ததே கிடையாது. எங்க தாத்தா சொல்லிதான் எனக்கு தெரியும். எங்க சியா சொன்னாரா அப்படின்னு. அதை நான் ஃபார்முலா படி பார்த்தேன். இந்த நட்சத்திர அடிப்படையில் யார் தொடங்கினாலும் சரி, அவங்கெல்லாம் 3 ஜென்ரேஷன். எங்க தூத்துக்குடியில சீனாத்தானா அப்படின்னு சொல்லி ஒரு நாடா கம்யூனிட்டி, பிசினஸ்லயும் சரி பொலிட்டிக்கல்ஸ்லயும் சரி, போன திருப்பி எம்எல்ஏவா வர்றாரு சீனாத்தானா செல்லப்பட்டு 4 ஜென்ரேஷனா டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்த 7 நாள் நட்சத்திரத்தை பார்த்துடுங்க. இதை அன்னைக்கு கரண்ட்ல உள்ள நட்சத்திரம் கூட்டுங்க. எத்தனை 7 வருதோ வகுத்துட்டு மிச்சம் வரக்கூடிய எண்ணு 4, 5, 6 வந்தா அதுல நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி, இதுல வெற்றி பெறது ரொம்ப முக்கியம் இல்லை, 2, 3 ஜென்ரேஷன் டிராவல் ஆகும். அதான் ரொம்ப முக்கியம். இத கரெக்டா பார்த்து செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ளது. இதுவரை அந்த நாள் சரியில்லையே, இந்த நாள் சரியில்லையே, கணத்த நாளா, கீழ் நோக்கு நாளா, மேல் நோக்கு நாளா, அவங்கள்ட்ட கேட்போமா, இவங்கள்ட்ட நம்ம குழப்பம் இருக்கும்ல. இனி குழப்பம் வேண்டாம். இதை பார்த்து தெளிவா இருங்க. ஒரு அருமையான நாள் வரும். உங்க வாழ்க்கை அன்னையில இருந்து ஒரு புது பாதை காட்டும். வெற்றி மேல வெற்றி அடையலாம். சரிதானே? புரியுதாமா? முதல்ல புரியலன்னு சொன்னீங்களே. சரி.